ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 8 தி காமி காமி வேவ். ஸ்டார்டிங் சீனில் நம்ம கோகு அப்புறம் சீச்சி இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டரை தேடி போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ அவங்க மாஸ்டர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. உடனே நம்ம மாஸ்டர் அவங்கள பார்த்துட்டு நீ தானே அன்றைக்கி நான் உனக்கு ஃப்ளையிங் நிம்பஸ் கொடுத்த பையன் அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்கிறா. அப்படி அந்த டைமில் தான் நம்ம கோகு மாஸ்டர்கிட்ட போகும்போது நம்ம மாஸ்டர் ஃப்ளையிங் நிம்பஸ் பற்றின ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த ஃப்ளையிங் நிம்பஸ் தி காமி காமியா காட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு காடுகிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நீ அதுக்கிட்ட நல்லாவே பழகிட்ட போல அப்படின்னு நம்ம மாஸ்டர் கேட்கும்போது கோகுவும் ஆமாம் இப்போ நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்ம மாஸ்டர் புல்மாவை பற்றி விசாரிப்பாருங்க. ஆமாங்க, அன்னைக்கு நீ உன் கூட ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தியே, அந்த பொண்ணு நல்லா அழகாக இருந்தா, அதுக்குள்ளே இந்த பொண்ணு எப்படி இவ்வளோ சின்னதாக மாறினா அப்படிங்கும் போது நம்மளோட கோகு சொல்லுவா அப்படி அது புல்மா, இது சீச்சி. இந்த சீச்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் மவுண்டன் இருக்குல்ல பார்த்தீங்களா, அங்கே ஆக்ஸ் கிங் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாருங்க. உடனே நம்ம மாஸ்டர் இந்த பொண்ணுகிட்ட எப்படி பொம்பளை சோக்கா யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சீச்சியை பற்றி இமேஜின் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. அந்த டைமில் நம்ம சீச்சிக்கு சந்தேகம் வந்துடும். யார் இவர் தான் மாஸ்டர் ரோஷியா, எனக்கு இவர் மேலே ஒரே சந்தேகமாக இருக்குது, இவரை நான் செக் பண்ணி பார்க்கணும் கோகு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதுக்கு என்ன தாராளமாக செக் பண்ணி பாரு அப்படிங்கும்போது நம்மளோட சீச்சி இருக்காங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க தலையில் ஒரு ஹெல்மெட் உள்ள ஒரு கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிராகனை கூட கொண்டாங்க பாருங்க. அந்த கத்தி எடுத்து நம்ம மாஸ்டரை என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு இதை மட்டும் அவர் டாட்ச் பண்ணிட்டாரு அப்படின்னா இவர் தான் ரோஷி, இல்லைனா இவர் ரோஷி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை தூக்கி வீசுவாருங்க. நம்ம மாஸ்டர் தலைவர் நிரந்தரம் அலப்பற கலப்புறம் அப்படின்னு என்ன பண்ணுவார், அந்த கம்பை எடுத்துக்கிட்டு எப்படி தடுக்கிற மாதிரி திரும்புவார் பாருங்க. பார்த்தீங்கன்னா அவங்களோட கத்தி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கனால கம்பை வெட்டிட்டு தலைவரோட மண்டையை பொழந்துருங்க. உடனே கத்துவார், நீ பொண்ணே கிடையாது, ஏன் அப்படி பண்ணுன்னு அப்படிங்கும் போது நம்மளோட சீச்சி மாஸ்டரே கிடையாது, இவர் ரோஷியே கிடையாது, நான் என்ன சொன்னேன், இவரால் அதை தடுக்க கூட முடியல அப்படின்னோடனே பொண்ணே யார் இப்படி வந்தாலும் தடுக்க முடியாது பொண்ணே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டை காட்டுவார். இப்பயாச்சும் புரிஞ்சுதா, ஓகே மாஸ்டர் ஓகேன்னு நம்ம சொல்லி நம்ம சீச்சியும் ஒத்துப்பாங்க. இதுக்கப்புறம் தான் எதுக்காக வந்தங்கிறத நம்ம கோகு சொல்லுவா அப்படி, உங்ககிட்ட இந்த மாதிரி பான்ஷோ ஃபேன் ஒன்று இருக்கான், அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபயர் மவுண்டனில் எரியிற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படிங்கும் போது நம்ம ரோஷி சொல்லுவா அப்படி, ஆமாம் அப்படி என்கிட்ட ஒரு பொருள் இருந்தது, அது ரொம்பவே பலமானது, அதில் நீ ஃபர்ஸ்ட் வாட்டி விசிறும் போது காற்றை உருவாக்க முடியும், செகண்ட் டைம் விசிறும் போது மேகங்களை உருவாக்க முடியும், மூணாவது டைம் விசிறும் போது ரெயினை உருவாக்க முடியும் அப்படின்னு அதை பற்றி சொல்லும் போது உடனே சீச்சி என்ன சொல்லுவாங்க, எங்களுக்காக அதை எடுத்துட்டு வாங்க தாங்க மாஸ்டர், நாங்கள் எப்படியாச்சும் அதை வச்சு இந்த ஃபயர் மவுண்டன் இது பண்ணி நானும் எங்கள் அப்பாவும் எங்களோட கேஸ்டலுக்கு போவோம் அப்படின்னு கெஞ்சும் போது நம்மளோட மாஸ்டர் சொல்லுவார், அது நான் சின்ன பசங்கள்கிட்ட கொடுக்கறது கிடையாது, அது கொடுத்தா அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக போயிடும் அப்படிங்கும் போது நம்ம சீச்சி உடனே கெஞ்சுவாங்க. வேற வழி இல்லாமல் கெஞ்சும் போது நம்ம மாஸ்டர் இதில் ஒரு டீல் போடுவார். அதாவது அந்த பேன்ஷோ ஃபேனை நான் உனக்கு தரேன் கோகு, ஆனால் அப்படி தரும்போது நான் அன்னைக்கு புல்மா எனக்கு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்த பாரு, அந்த பொண்ணை கூட இன்னைக்கு நான் டேட்டிங் பண்ணணும், அதுக்கு மட்டும் எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு நம்ம மாஸ்டரோட 8ஆம் அறிவில் பொம்பளை சோக்கம் நோக்கி போவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்டரும் உடனே கோகும் இதுக்கு ஒத்துப்பா அப்படி. உடனே நம்ம மாஸ்டர் அதை எல்லா இடமும் தேடுவா அப்படி. தேடினதுக்கு அப்புறம் தான் தெரியும் மாஸ்டர் அதில் ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூப்பை கொட்டிட்டாராங்க. சூப்பை கொட்டினோடனே இது வீணா போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஃபேனை தூக்கி போட்டதாகவும் சொல்லுவார். உடனே இதை கேட்டோடனே நம்ம சீச்சி ஆகா ஃபேனு போச்சேன்னு அழுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நாங்கள் இனிமேல் அங்கே போகவே முடியாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி நம்ம சீச்சி அழுவும் போது கவலைப்படாதீங்க, ஃபேன் இல்லைனா என்ன, உங்களுக்காக நானே அந்த மொத்த நெருப்பையும் அணைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் கிளம்ப இருப்பார். அப்போ உடனே கோகு கேட்பார், உங்களால் தான் இது மேலே ஏற முடியாது, நீங்கள் எப்படி வரப்போறீங்க அப்படின்னோடனே நான் இப்பயும் சொல்கிறேன், என்னால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது, நீங்கள் முன்னாடி போயிட்டே இருங்க, நான் எப்படி பின்னாடி வரணும் மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அது பேபி கேமலா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாருங்க. அப்படி கத்தும் போது ஒரு ஆமையோட இது மாதிரிங்க ஒரு ரவுண்டா ஒரு ஆமையோட இது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி வரும். அதில் நம்ம மாஸ்டர் ஏறி போயிட்டு இருப்பாருங்க. அப்படி போகும்போது நம்மளோட கோகு சீச்சியும் போயிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவரால் முடியுமா, ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கானயா, இவனாலேயே அந்த நெருப்பை அமைக்க முடியும் அப்படிங்கும்போது இவங்க போயிட்டு இருப்பாங்க. உடனே கோகு போய் ஆக்ஸ் கிங் கிட்ட போயிடுவாங்க. போனோடனே அங்கே ஆக்ஸ் கிங் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லும் போது ஓ மாஸ்டரே வராரா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஸ் கிங் ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பார். அப்போ நம்ம மாஸ்டர் மேலே அந்த இதுல இருந்து அந்த ஆமையிலேருந்து சுற்றிட்டு கீழே இறங்குவார் பாருங்க, இறங்கி கொடுப்பாரு பாருங்க ஒரு என்ட்ரி. நம்ம புல்மா அப்புறம் நம்மளோட ஊலாங்கு அப்புறம் சுற்றி இருந்த யமச்சா எல்லாருமே அதை பார்த்துட்டு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்படுவாங்க. உடனே நம்ம அங்கேருந்து ஆக்ஸ் கிங் நம்ம மாஸ்டர் அப்படின்னு சொல்லி காலில் விழுவாரு பாருங்க, அந்த காத்து பட்டு மாஸ்டர் கீழே விழுந்துருவாங்க. ஆமாங்க, அவர் மேலே இந்த குதிச்சதுலேயே மனுஷனுக்கு கை காலெல்லாம் உதறி போயிடும். அப்போ இந்த காத்து பட்டோடனே கீழே விழுந்துருவாரு. உடனே அவர் ரொம்ப வீக்காக இருந்தோடனே இவங்கெல்லாம் கேட்டு என்னையா மனுஷன் இவ்வளோ வீக்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லுவாங்க. மாஸ்டர் இந்த மாதிரி புல்மா கூட டேட் பண்ணுறதை பற்றி சொன்னார் பாருங்க, அதை பற்றி இப்போ நம்ம மாஸ்டர் ஞாபகப்படுத்துவார். உடனே நம்ம புல்மா அப்புறம் மாஸ்டர் அப்புறம் கோகு அவங்க 3 பேரும் போய் ஒரு இடத்துல தனியாக நின்றுக்கிட்டு நம்ம மாஸ்டர் இந்த மாதிரி புல்மா கிட்ட கேட்பாரு, நான் உனக்காக இந்த நெருப்பை அணைக்கிறேன், அணைச்சா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட டேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதாவது கைஸ் இதில் நிறைய 18+ கண்டென்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். நான் உங்களுக்காக அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து தான் பேசுகிறேன், ஓகேங்களா.
ஸோ இப்படி வந்து கேட்கும்போது புல்மா உடனே என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, உனக்காக இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கும் போது, சரி நான் வந்து நெருப்பு அணைக்கல, நான் நெருப்பு அணைக்கலன்னா உனக்கு தேவையான டிராகன் பாலும் கிடைக்காது, எப்படி உனக்கு இது அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லும்போது என்ன பண்ணுவார்னா, சரி வேற வழி இல்லாமல் புல்மாவும் சரி நான் வாங்க ஒப்பந்தம் போட்டு போனால் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுப்பாங்க. ஒருவேளை இந்த ஒப்பந்தத்தை நீ மீறினா 100 ஊசியை வந்து நீ முழுங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து இந்த இடத்துல ஒரு ஒப்பந்தமும் போடுவாருங்க. இப்போ நம்ம மாஸ்டர் வந்து டீலும் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாஸ்டர் எப்படியாச்சும் இந்த நெருப்பை அணைக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக மாஸ்டர் வந்து வெளில வந்து ஒரு ஆக்ஷனை கொடுப்பாரு பாருங்க. அப்படியே வந்து வெளியில நின்றுக்கிட்டு அப்படியே சட்டையை கைட்டுவாருங்க. கைட்டிட்டு அவரோட உடம்பு பார்த்தீங்கன்னா கிளம்ப மாதிரி இருப்பாரு. அப்படி கிட்ஸ்லாம் ரொம்ப நம்பிக்கிட்டு வருங்க. அப்படியே அவர் உடம்புலேருந்து ஒரு பவர் வந்து அப்படியே ஒன்று வந்து முன்னாடி வந்துகிட்டு இருக்கும். இடத்துல பின்னாடி நம்ம ஆக்ஸ் கிங் தான் வந்து கமேகா அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்களா மாஸ்டர் அவரோட வந்து கமேகாங்கிற பவரை வந்து வெளில கொண்டு வராரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஊலாங்கு புல்மா இவங்களுக்குலாம் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. அந்த சுற்றி உள்ளவங்க எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு இதாகிடுவாருங்க. இந்த பவரை பற்றி நம்ம பூனை வந்து கேட்குங்க யார்கிட்ட, நம்மளோட யமச்சா கிட்ட வந்து இது என்ன பவர் யமச்சா அப்படிங்கும் போது, இது வந்து உடம்புலேருந்து, அதாவது அவங்க உடம்புல சேர்த்து வச்சிருந்த மொத்த எனர்ஜியும் மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வந்து யூஸ் பண்ணுற பவர். இவர் மாஸ்டர் இந்த அளவுக்கு இதில் வந்து யாரும் தேர்ச்சி பெற்றதில்லை, ஆனால் இவர் இந்த அளவுக்கு இதில் தேர்ச்சி பெற்றிருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யமச்சா சொல்லிட்டு இருப்பாருங்க. உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாஸ்டர் அந்த மொத்த பவரையும் கொண்டு வந்து அட்டிப்பாரு பாருங்க, ஒரு அட்டி அந்த நெருப்பை அப்படியே எல்லாரும் முகமும் அப்படியே உறைஞ்சு போய் அந்த இடத்துல பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, எல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தாதாங்க தெரியும், அந்த நெருப்பு மட்டும் கிடையாது, அங்கே உள்ள கேஸ்டலாக இருக்கட்டும் மழையே வந்து இருக்காதுங்க, எல்லாமே இடிஞ்சு போயிடும். உடனே எல்லாரும் ஆடா போயா நெருப்பு அணைக்க சொன்னால் கோட்டையை சேர்த்து அழிச்சு விட்டுனே எல்லாம் கீழே விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஊலாங்கு புல்மா இவங்க 2 பேரும் டிராகன் பாலை தேடிட்டு ஒரு பக்கம் போவாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரோஷி ஆக்ஸ் கிங் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு வந்து, மாஸ்டர் நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி, உங்களால் முடியும்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல கோட்டை போனால் என்ன, எங்களால் இன்னொரு பல கோட்டைகளை வந்து எங்களால் உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து சீச்சியும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கோகு இந்த பவரை பார்த்துட்டு எனக்கும் இதை கற்றுத்தர முடியுமா மாஸ்டர் அப்படின்னு நம்ம மாஸ்டர் வந்து கேட்பா. அப்படி அப்போ நம்ம மாஸ்டர் சொல்லுவார், இந்த பவரில் வந்து நீ தேர்ச்சி பெறணும் அப்படின்னா குறைஞ்சது 50 வருஷம் தேவைப்படும், அதுக்கப்புறம் தான் இந்த பவரில் வந்து நீ மாஸ்டரே ஆக முடியும், அதனால உன்னால இப்போதைக்கு கற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து சொல்லிடுவாருங்க. இப்போ மறுபடியும் நம்மளோட ஆக்ஸிங் வந்து, மாஸ்டர் எங்களுக்காக நீங்கள் இங்கேயே தங்கக்கூடாது, எங்கள் கூட இருந்தீங்கன்னா வந்து நாங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கும்போது, இல்லை நான் எப்பயுமே தனியாக இருக்க தான் விரும்புகிறேன், அதனால என்னை விட்டுருங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாருங்க, சரி இவன் என்னையா நமக்கு கற்றுறது, நம்மளே இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர் உடம்புல உள்ள எனர்ஜி எல்லாத்தையும் சேர்த்து காமே காமே அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாரு பாருங்க ஒரு பவர்ல. எதுக்கு ஒரு கார் இருக்கும் பாருங்க, அந்த கார் உடஞ்சு போயிடுங்க. உடஞ்சோடனே நம்ம கோகு, சே என்ன நம்ம இதில் தோத்துட்டோம், அவர் செஞ்ச அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லையே, சரி பரவாயில்ல கற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டாக சொல்லிடுவாருங்க. இதை பார்த்தோனையா நம்ம ரோஷி நம்ம ஆக்ஸ்கிங் அப்புறம் சீச்சி இவங்க 3 பேருக்கா ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. அப்படியே திகச்சு போய் பார்ப்பாங்க. அப்போ தான் நம்மளோட ஆக்ஸ்கிங் இருக்காரு பார்த்தீங்களா, அப்போ நம்ம ரோஷி கிட்ட சொல்லுவார், ஆமாம் மாஸ்டர் கோக்கனோட பேரங்கிட்டேருந்து நான் எதிர்பார்க்குறது இதுதான், அவரால் இவ்வளோ சீக்கிரம் அந்த பையனால் இதை கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம ரோஷிக்கு தெரியும். என்னது கோகு வந்து கோக்கனோட பேரனா அப்படின்னுங்கிறது, அதாவது நம்ம ரோஷி மாஸ்டருக்கே தன்னோட ஸ்டூடெண்ட்டோட பேரன் தான் வந்து இவன் கோகுங்கிறதே இப்போ தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கோக்கன் வந்து இந்த மாதிரி நம்ம ரோஷி கிட்ட சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஒரு பையனை வந்து மலையடி வாரத்தில் கண்டுபிடிச்சேன் வாளோட, ஸோ அவனுக்கு வந்து நான் ட்ரைனிங் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ நம்ம மாஸ்டர் போய் அவர்கிட்ட போய் உங்கள் தாத்தா எப்படி இருக்காரு அப்படின்னு கோகு கிட்ட கேட்கும்போது, எங்கள் தாத்தா ஆல்ரெடி இறந்துட்டாரு அப்படிங்கும்போது நம்ம மாஸ்டர் உடனே, ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகம் வந்து இறந்துருச்சு, சரி விடு நான் உனக்கு ட்ரைனிங் கற்று தரேன் என் கூட வரியா அப்படின்னு கேட்கும்போது கோகு, இல்லை நான் 7 டிராகன் பாலையும் சேர்க்கணும், இந்த டிராகன் பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் ட்ரைனிங்க்கு உங்க கூடயே வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம யமச்சாவுக்கா, மாஸ்டர் அவ்வளோ சீக்கிரம் யாரையுமே சேர்த்துக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டேன், இந்த மாஸ்டரோட ட்ரைனிங் ஒன்று கஷ்டமாக இருக்கும், இவர் ஒரு ஆளை செலக்ட் பண்ணவே ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படிங்கிற மாதிரி பண்ணேன். ஆனால் இந்த பையனை இவ்வளவு சீக்கிரமாக வந்து சேர்த்துக்கிட்டாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கும்போது நம்ம பூனை உடனே, இங்கேருந்து போயிடலாம் ஏமாச்சா, நமக்கு இங்கே இருந்தால் செட் ஆகாது, அடுத்த நம்மளையும் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கும் போது, மறந்துட்டியா அவனுக்கு தான் பாலில் வீக்னஸ்ன்னு சொன்னோம்ல, எப்படியாச்சும் அவன் பாலை பிடிச்சி என்னோட அந்த ஃபயர் ஃபேங் ஃபிஸ்ட், அதாவது வந்து அவன் வந்து ஒரு காத்தெல்லாம் இது பண்ணி ஒரு ஊல்ஃபேங் ஃபிஸ்ட் போடுவான் பாருங்க, அந்த ஃபிஸ்ட்டை வச்சு அவங்களை எப்படி நீ இது பண்ணிடலாம், அதனால நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம புல்மா அப்புறம் நம்ம ஊலாங்கு இவங்க 2 பேரும் டிராகன் பாலை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாங்க, அந்த இடிபாடுகள்லேருந்து டிராகன் பாலை கண்டுபிடிச்சிட்டு வந்து கத்துவாங்க. அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தா தான் தெரியும், அந்த கார் தான் உடஞ்சி போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகு பவர் யூஸ் பண்ணதில்ல. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியாது. உடனே ஆக்ஸ் கிங் வந்து, நீங்கள் எனக்கு பண்ண ஹெல்ப்புக்காக இந்தாங்க என்னோட காரை உங்களுக்கு நான் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரையும் ஒன்று கொடுப்பாருங்க. ஸோ இப்போ காரை கொடுத்தோன்னே இவங்க எல்லாரும் போய் நான் அடுத்த டிராகன் பாலை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வண்டியில் ஏறி உட்காந்துருவாரு. அப்போ உடனே நம்ம மாஸ்டர்,
பொண்ணே ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் மறந்துட்டீங்களா, நம்ம போட்ட ப்ராமிஸ் பற்றி என்ன அப்படிங்கிறார். உடனே வந்து நம்ம புல்மா, ஐயோயோ இவன் வேற விட்டு தொலைய மாட்டானே, இவ்வளோ காஜியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்மா ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுக்கிட்டு ஊலாங்க வேகமாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஊலாங்க கூட்டிகிட்டு போய் ஊலாங்கிட்ட, எனக்காக நீ பொண்ணா மாறு ஊலாங், அந்த மாஸ்டர்கிட்ட என்னக்காக என்ன மாதிரி நீ நடி அப்படின்னு ஊலாங்கிட்ட சொல்லும் போது நம்ம ஊலாங்கு, இல்லை நான் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் என்ன தொடணும்னு நினைப்பேன், நான் போய் என்ன போய் ஒரு ஆண் தொட்டா எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, என்ன இதுலேருந்து நீக்கி விடு உள்மா அப்படிங்கும் போது, நீ இப்போ ஒழுங்காக மாறல நான் மறுபடியும் அந்த சவுண்டை போட்டுருவோண்டான்னொடனே உனக்கெல்லாம் நல்ல சாவே வராது, மாறி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி பஸ்ட்டு மாறுவா. அப்படி வேற மாதிரி இருக்கும். உடனே இந்த உருவம் இல்லடா நல்லா மாறினோடனே மறுபடியும் புல்மா மாதிரி அச்சாசனம் மாறி இருப்பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவாருன்னா, நம்ம மாஸ்டர் இருக்காரு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஊலாங் மாதிரி இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட வருவார். இப்போ நம்ம ஊலாங் வந்து அவங்க போட்ட பெட்டு என்னன்னா என் கூட டேட் பண்ணு அப்படின்னு. ஆனால் நம்ம ஊலாங் என்ன சொல்லுவார், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் அவுப்பாரு பாருங்க ஊலாங்க. இதை பார்த்தோன்னே புல்மாவுக்காடே சொன்னதை விட 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 500 ரூபாய்க்கு நடிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம மாஸ்டருக்கா மூக்கு வாயெல்லாம் ரத்தம் ஊற்றி இதுவே போதும், ஒரு மனுஷன் இன்னும் 1000 வருஷம் வாழ்றதுக்கு இதுவே போதும்னு முள் பொம்பளை சோக்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இந்த பக்கம் நம்ம கோகு அப்புறம் சீச்சி, இந்த ஒரு இளம் காதலர்கள், இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம சீச்சி இருக்காங்க பாருங்க, கோகு எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க, ரொம்ப நன்றி, நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே என்னை வந்து உன்னோட ஒய்ஃப் ஆக்கிப்பியா, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம கோகுக்கு வந்து அது என்னன்னே தெரியாது, நீ என்ன சொல்கிறனே எனக்கு புரியல, பட் உன் ஆசைக்காக நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதை பார்த்தோன்னே நம்ம சீச்சிக்காக சந்தோஷம் இன்னுமே அதிகமாகுங்க. சரி எல்லாரும் பேசி முடிச்சுட்டு இன்னும் அவங்களுக்கு 6 டிராகன் பால் கிடச்சிச்சு. 7வது டிராகன் பால் எங்கன்னு பார்த்தா இங்கேருந்து ரொம்ப தூரம் நார்த்தில் இருக்கும். ஸோ அதை தேடிக்கிட்டு போகணுங்கிறதுனால எல்லாரும் அந்த காரில் வந்து கிளம்பி போவாங்க. யமச்சா இருக்காரு பாருங்க, இதை தான் சாக்குன்னு சொல்லி யமச்சாவுமே இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருப்பாருங்க. ஆனால் இன்னுமே வந்து அவர் ஃபாலோ பண்ணுறது தெரியாது. இன்னும் உங்களுக்கு ஒரு டிராகன் பால் தான் தேவை. அந்த டிராகன் பாலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யமச்சா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை கொடுத்தாரு, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஓகே பாய்.